பாருங்க, அரவிந்த் gives 50% of his money to his son and 30% his wife and 62.5% of the remaining money is donated to trust. He is left with 15,000 now. How much money did he have in the beginning? என்ன செய்யறான், அரவிந்த்ங்கிறவன் எவ்வளவோ காசு வச்சிருக்கான், அது நமக்கு தெரியாது. நம்ம தெரியாது எவ்வளவோ காசு வச்சிருக்கான் நமக்கு தெரியாதுன்னா எவ்வளவு எடுத்துக்கணும், 100% எடுத்துக்கணும். யாரு, இந்த அரவிந்த் எவ்வளவு வச்சிருக்கான் எவ்வளவு நமக்கு தெரியாது, அதை பத்தியான டேட்டா இல்லாதப்ப 100%. எப்போதும் நம்ம அஷ்யூம் பண்றது 100% நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம், ஆனா நமக்கு தெரியாது. முதல்ல 100% வச்சிருக்கான். அதுல என்ன செய்யறான், சன்னுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறான், இந்த மணியில இருக்கிறதுல 50% வந்து பையனுக்கு கொடுத்துறான். மேலும் ஒய்ஃபுக்கு 30% காசு கொடுத்துறான் அவன்கிட்ட இருக்கிற முழு தொகையில. மொத்தமா எத்தனை பர்சன்டேஜ் காசை கொடுத்துருப்பான், 80% அவன்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டான். 100ல பேலன்ஸ் அவன் எத்தனை பர்சன்டேஜ் சேர்த்து வச்சிருக்கான், 20% அவன் கையில இருக்கு. இது வந்து அவன் கையில இருக்கிற சேவிங்ஸ், அவன் கையில இருக்கு. இந்த சேவிங்ஸ்ங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கணும், 100%. அடுத்த ப்ராசஸ் நம்ம கால்குலேட் பண்ணும் போது 100% கால்குலேட் பண்ணும். 20% மனசுல மறந்துருங்க. இந்த இடத்துல இதோட 20% இந்த அவன்கிட்ட ஏதோ ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்கு, அதை நம்ம திரும்பியும் 100%, அவன்கிட்ட மட்டும் ஒரு சேவிங்ஸ் வந்துச்சு, இதை நீ திரும்பி 100% வச்சுக்க. இந்த சேவிங்ஸ்ல இந்த 20% நம்ம திரும்பி 100% வச்சு இந்த சேவிங்ஸ் இருக்கு, அதுதான் சேவிங்ஸ் 100%. அதுல அவன் இருக்கிற இந்த 100%ல 62% என்ன செய்யறான், 62.5% ட்ரஸ்ட் கொடுக்குறான். 100%ல 62.5% போனா பேலன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 37.5% தான் அவன் கையில பேலன்ஸ் இருக்கு, சேவிங்ஸ் இருக்கு. அது எவ்வளவு இருக்கு, இது பேலன்ஸ், சேவிங்ஸ் பேலன்ஸ் இருக்கு. அது எவ்வளவு இருக்கு அவன் கையில பேலன்ஸ், 15,000 இருக்கு. அதாவது இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு புதுசா அவன் கையில வர வச்சு அந்த புது மணிக்கு 100% வேல்யூ கொடுத்துடும். இப்ப இந்த 100% கண்டுபிடிக்கணும். 37.5%, 37.5% 15,000னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. இதையும் பெருகிட்டு 37ஆல வகுத்துருங்க. 100 × 15,000 டிவைடட் பை 37.5 போட்டீங்கன்னா 40,000 வந்துடும். இந்த 40,000ங்கிறது என்னது, இந்த சேவிங்ஸ். சேவிங்ஸ் எவ்வளவு, 40,000. ஒட்டுமொத்த மணி வேல்யூல அது எத்தனை பர்சன்டேஜ், 20%. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப ஒட்டுமொத்தத்துக்கு இங்க வந்துருவோம். இங்க இடத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 80% 100ல பேலன்ஸ் இருக்கிறது, இந்த 20% தான் அவன் கையில வந்துருச்சு. இதுல நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 20% தான் 40,000 ரூபாய். அப்பனா 100% எவ்வளவு, இதையும் பெருகிட்டு 20 அளவு வச்சிருங்க. 40,000 × 100 / 20, 5ஆல் அடிச்சுன்னா பேலன்ஸ் 2 லட்சம். 2 லட்சம். ஓகேவா? எப்படி புரியுதுல?